டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கங்க. வானிலை சார்ந்த செய்திகளை தினம்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துட்டு இந்த வீடியோவை தெளிவா பாருங்க. இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லைங்க. இந்த டிசம்பர் 16, 17, 18 இந்த 3 நாள் தமிழ்நாட்டுல ஒரு சாரல் மழை, லேசான தூறல், சாரல் அப்படிலாம் இருக்கும். ஆனா பெரிய மழைக்கு வாய்ப்பே இல்லைங்க. கனமழை, மிக கனமழை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்ப வந்து டிசம்பர் மாசம் பொறந்து இன்னைக்கு 14 நாள் ஆச்சு. இந்த மாரி ஒரு டிசம்பர் மாதத்த நம்ம எந்த வருஷமும் பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னா டிசம்பர் மாதம்னாவே ஏதாவது ஒரு புயல் வரும். இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த டிசம்பர் மாசம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா, மழை எப்ப வரும், எப்ப வரும்னு கேட்க வச்சிருச்சு. சுத்தமா மழையே இல்ல. இனிமேயாவது மழை இருக்குமா இந்த மாச இறுதிக்குள்ள? இன்னும் ஒரு 15 நாள் இருக்குல்ல. அப்பயாவது மழை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, பெரிய மழைக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப டிசம்பர் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தூறல், சாரல் இப்படி வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. அதாவது நம்மளுடைய வடகோடி மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு, நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகள்லயும் வரப்போற டிசம்பர் 16, 17, 18 தூறல், சாரல் இருக்கும். பெரிய மழையெல்லாம் கிடையாது. இதற்கான காரணம் இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு லேசான சுழற்சி வருது. அதுவும் ஒரு பெரிய சுழற்சி கிடையாது. அதனால நமக்கு வேணா ஒரு அப்படியே மேகமூட்டமா காணப்படும். டிசம்பர் 16ஆம் தேதி காலையிலே பார்த்தீங்கன்னா, மேகமூட்டமா இருக்கும். ஆனா மழையே இருக்காது. சில நேரங்கள்ல தூறல், சாரல் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் இருக்குங்க. வரப்போற செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் பெரிய புயல், பெரிய ஒரு கனமழை ஒண்ணுமே இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா இந்த டிசம்பர் மாசம் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றும் மாதமா மாறியிருக்கு. மழையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க மழைய நம்பிக்கிட்டு இருக்க வேணாம். டெல்டா மாவட்ட விவசாயிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். நமக்கு வடகிழக்கு பருவமழைய பொறுத்தவரைக்கும், அக்டோபர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நேத்து டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் பார்க்கையில பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 40 சென்டிமீட்டர். பெய்திருக்கிறது 42 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 4% அதிகம் தான். ஆனா, ஒரு மாவட்டமா பார்க்கையில, இப்ப உங்க ஊர்ல, உங்க மாவட்டத்துல எவ்வளவு மழை வந்து நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் பெய்யணும். ஆனா எவ்வளவு பெய்திருக்குங்கிறத இப்ப நான் சொல்றேன். நல்லா தெளிவா கேளுங்க. அரியலூர்ல -10% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்துல -31% மழை குறைவா பதிவாயிருக்கு. சென்னை மாவட்டத்துல -4% மழை குறைவா பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல -12% மழை குறைவா பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டத்துல 2% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. தருமபுரி மாவட்டத்துல -12% மழை குறைவா பதிவாயிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல -19% மழை குறைவா பதிவாயிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல -2% மழை குறைவா பதிவாயிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 5% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்துல -18% மழை குறைவா பதிவாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல -11% மழை குறைவா பதிவாயிருக்கு. காரைக்கால் பகுதியில 20% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. கரூர் மாவட்டத்துல 23% மழை குறைவா பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 23% மழை குறைவா பதிவாயிருக்கு. மதுரை மாவட்டத்துல 2% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்துல 5% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல 7% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. நாமக்கல் மாவட்டத்துல 8% மழை குறைவா பதிவாயிருக்கு. நீலகிரி மாவட்டத்துல -12% மழை குறைவா பதிவாயிருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்துல 26% மழை குறைவா பதிவாயிருக்கு. புதுச்சேரி மாநிலத்துல 2% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல 11% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல 24% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்துல 30% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. சேலம் மாவட்டத்துல 23% மழை குறைவா பதிவாயிருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல 15% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. தென்காசி மாவட்டத்துல 48% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல 10% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. தேனி மாவட்டத்துல 6% மழை குறைவா பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல 111% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்துல 1% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல 24% மழை குறைவா பதிவாயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல 23% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல 9% மழை குறைவா பதிவாயிருக்கு. திருவாரூர் மாவட்டத்துல 30% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல 15% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல 14% மழை குறைவா பதிவாயிருக்கு. வேலூர் மாவட்டத்துல
20% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்துல 6% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல 32% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னாவே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 40 சென்டிமீட்டர், பெய்திருக்கு 42 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 4% அதிகமா இருந்தாலும் பல மாவட்டங்கள்ல மழையே பெய்யல. இனிவரும் காலமும் மழையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வானிலை அறிக்கைக்கு நீங்க இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.